அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாட முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாட முடிவு செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களை வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை என்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நாளை காலை மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது. நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களை வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கவில்லை என்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறது. நாளை மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கரூரில் நெரிசல் உயிரிழந்தவர்களை குடும்பத்திற்கு அரசு பணியை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த உத்தரவைக்கு எதிராக உச்சநீதிமன்ற நாட இருப்பதாக தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்தார். மிக முக்கியமாக கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு பணி நியமன ஆணையை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மேல்முறையீடு செய்ய அரசு உத்தரவிட்டதாக கூட நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களை வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கவில்லை எனவும் அரசு பணி நியமன ஆணை பெற்றவர்களின் வாதங்களை கேட்காமல் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்திருந்தார் அமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் குறிப்பாக நாளை உச்சநீதிமன்றம் நாட இருப்பதாக தெரிவித்தார். என்றால் மிக முக்கியமாக பல்வேறு விமர்சனங்கள் இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய போது பல்வேறு தரப்பில் வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு கூட்ட நெரிசல் அரசியல் விவகாரத்தில் பங்கேற்ற நபர்கள் உயிரிழந்ததை ஒட்டி அவர்கள் அரசு பணி வழங்கலாமா? டிஎன்பிஎஸ்சி மூலம் பல்வேறு நபர்கள் படித்து வேலை வாய்ப்பு எல்லாம் காத்திருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் இருக்கும் நிலையில இவங்க வழங்கலாமா என்ற கேள்வி பிரதானமாக எழுப்பட்டது பார்க்க முடியுது. பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்பினாலும் தற்போது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் அந்த வழக்கு விடுதலை தற்போது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இருக்கிறார்கள். அதாவது இது அரசாணை ரத்து செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்து தற்போது நாளை தமிழக சார்பாக உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாக தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.